ஜூலை 2, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத வழியில் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். At an unexpected time and through an unexpected way, the Lord is about to bless you. எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம். ஜெரேமியா chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நடக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருப்பது போல தோன்றலாம். நாம் எதிர்பார்த்த கதவுகள் மூடப்படலாம், நாம் நம்பியவர்கள் ஏமாற்றலாம். ஆனால் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டம் இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்கிறது. பேதுரு ஒரு சாதாரண மீன்பிடி நாளில் இயேசுவை சந்தித்தான். அது அவனுடைய எதிர்காலத்தை மாற்றியது. அதே போல நீங்கள் சாதாரணம் என்று நினைக்கும் ஒரு நாளை தேவன் அசாதாரண ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்ற முடியும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்கள் பதில் வரப்போகிறது. For I know the plans I have for you, declares the Lord. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and a future. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கைக்காக நன்மையான திட்டங்களை வைத்திருக்கும் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பயங்களை நீக்கி உம்முடைய திட்டங்களில் நம்பிக்கை வைக்க உதவும். மூடிய கதவுகளை குறித்து வருந்தாமல் நீ திறக்க போகும் புதிய கதவுகளை எதிர்நோக்கி காத்திருக்க கிருபை தாரும். கர்த்தாவே, இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் உமது நன்மையும் கிருபையும் வெளிப்படுத்தி எங்களின் ஆசீர்வாதத்தின் சாட்சிகளாக மாற்றும். நோயாளிகளை தொட்டு பூரண சுகத்தை அருளும். வேலை தேடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறந்தருளும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கிருபையும் முன்னேற்றத்தையும் அளித்தருளும். திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் காத்திருக்கிறவர்களை நினைத்து ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் மற்றும் வளமை பெருகச் செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமீன்.